அடிமையின் வரலாறு என்ன? அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். தான் அடிமையின் பிறப்பு. நீ அடிமையாகி போனாய். அப்பாவிடம் கேட்டால், என்னப்பா அவன் திருடுறானப்பா. யாரப்பா திருடல? அப்பா அவன் ஊழல் செய்யறான்ப்பா. எனப்பா செய்யல. அப்பா அவன் லஞ்சம் பெறாப்பா. யாருப்பா பெறல? அப்பா வாக்குக்கு காசு வாங்குறான். எனப்பா வாங்கல. அப்பா அவன் குடிக்கிறான்ப்பா. ஊரே குடிக்கிறது. ஒருத்தன் குடிக்கிறது. என்னப்பா? இந்த சகிப்பு தான் தேசம் நாசமாகி போனதற்கு காரணம். என் உடன் பிறந்தார்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ளவும். அதை எப்படி சரி செய்வாய்? எப்படி சரி செய்வாய் சீமான்? எவன் சரியாக இருக்கிறானோ இல்லையோ, நான் சரியாக இருப்பேன் என்கிற முடிவில் தான் இதை சரி செய்ய முடியும். இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ, அந்த மாற்றத்தை என்னிலிருந்து தொடங்குவேன். எனக்குள் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அப்ப என் தாய்மொழி வாழணுமா? என் தாய்மொழியில நான் பெயர் தாங்க. என் தாய்மொழி வாழணுமா? என் தாய்மொழியில நான் பேசணும், எழுதணும், படிக்கணும். இது உண்மையிலேயே தமிழ்நாடாக மாறணும். நான் மாற்றுவேன். எழுதி வச்சுக்க, நடக்கும்.